ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். நான் இப்போ கேபிஒய் பாலாவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு சோசியல் மீடியால பாலாவை பல பேர் புகழ்ந்து வராங்க. நாங்க இதை பல நாட்களுக்கு முன்னாடியே சொன்னோம், பட் யாரும் கேட்கல. அவரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ, காயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் காயப்படுத்தி அவர் எக்ஸ்போஸ் பாலா ஸ்கேம் அப்படி இப்படியெல்லாம் போட்டு அவரை வேதனைப்படுத்தி சர்வதேச கைக்கூலின்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே பாலாவை இந்த சமுதாயம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. அதில் முதல் சந்தோஷப்படக்கூடியவன் இந்த சம்ஷுதீனாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் ஒருத்தன் கொடுத்ததால் கெட்டான் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது விஷத்தை விட மிக மோசமான கொடியதுன்னு நான் சொல்லுவேன். அதனால பாலாவை பற்றிய இந்த வீடியோவில் அவர் செய்த நல்ல பல தியாகங்களையும் உள்ளடக்கி இந்த வீடியோவை தருவதாக நாங்கள் இருக்கிறோம். குழந்தை டிஎம்டி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அந்த இன்ஜெக்ஷனுக்கு 24 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்னால் முடிஞ்ச தொகையை நான் கொடுக்குறேன். நீங்களும் உங்களால் நல்லவர்களை வஞ்சிப்பது மிகப்பெரிய குற்றம். பாலா மாதிரி உள்ள ஒரு நல்ல மனிதனை அசிங்கப்படுத்துவது மாபெரும் குற்றம். அந்த குற்றத்தை செய்து விட்டார்கள். எனிவே அவரை பற்றிய உண்மையான ஒரு தொகுப்பை இன்னைக்கு வீடியோவில் நம்ம தர இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிய வரும். நான் பாலா விஷயத்தில் பல விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனால் அபிநயை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்களே நமக்கு ஈரமாகிவிடும். அந்த அளவிற்கு அந்த மனுஷன் ஒரு வயசில் அவ்வளோ அழகாக கவர்ச்சியாக பார்க்க பிரம்மியமா எவ்வளோ அழகாக இருப்பார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தனுஷை விட அந்த படத்தில் நடித்த இவர் தான் அழகுன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. அப்பேற்பட்ட அந்த பையன் எந்த நிலையில் எப்படி இறந்து போனாங்கிறது மிகப்பெரிய வேதனை. ஆனா அந்த நிலையிலும் பாலா போய் நின்னா அது எனக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லையா சார். ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு. அவருக்காக உதவி செய்தார். உங்களுக்கே தெரியும். இது சம்பந்தமாக பிரஸ் மீட்ல பலர் கேள்வி எழுப்பிய பொழுது கூட இந்த காந்தி கண்ணாடி நடிச்சார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் காந்தி கண்ணாடிங்கிற ஒரு படம் நடிச்சார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொன்னார். எனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் ஐயோ அபிநய் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய மகன், அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவன் போய் காசு கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு அவனை அவமானப்படுத்திட்டான். ஒரு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட்எவர், இட் இஸ் நாட் மை கன்சர்ன். யாரு நம்ம சோசியல் மீடியாவினுடைய காந்தியடிகள் எல்லாம் சொன்னாங்க. இவங்களெல்லாம் அப்படி வாரி கொடுத்த வள்ளல் வருங்க, சீதகாதி வம்சம் இல்லையா. ஐயோ பாவம், அவர் கொடுத்துட்டு வீடியோ எடுத்ததுனால குளம் குன்னி போச்சு. வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அதை அழகா நாசுக்கா அதே பிரஸ் மீட்லயே அபிநய் கேட்டிருப்பாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதான் எனக்கு தேவை. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் இல்ல, இறந்து போனார். கடைசி வரைக்கும் அவர்களுடைய கடைசி இறுதி அஞ்சலி வரைக்குமே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்தது மட்டும் இல்லாம அத்தனைக்கும் செலவழித்தார். உங்களுக்கே தெரியும் ஆர்கே சுரேஷ் யாருன்னு. அந்த நபர் கூட நான் பணம் தரேன்னு சொல்லும் போது கூட வைங்க நீங்க வச்சுக்கோங்க வேணானா அப்படின்னு சொல்லி தன் ஒரு ஆளாக நின்று ஏதோ தன்னுடைய அண்ணன் ஒருத்தன் போயிட்டான் அப்படிங்கிற நிலையில அவன் நின்று அவன் உதவினான் பார்த்தீங்களா. அவனுக்கு இந்த உலகம் கொடுத்த உன்னதமான ஒரு பட்டம் சர்வதேச கைகோலி தேச துரோகி. ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் உமாபதி ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அபிநயங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் திரையில தோன்றி நோயால் பாதிக்கப்பட்டு உடல் குன்றி இறந்து போன ஒரு சாதாரண கலைஞன். ஆனா பாலா அவனை அப்படி விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு படம் திறந்திருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை என்னைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். யார் வேணாலும் வரலாங்க. நாளைக்கு கூட எம் மீது கூட ஒருத்தர் குறை சொல்லலாம். நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு மூளை இருக்கு, அதை வச்சு பேசணுமே தவிர எவனோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக சிங் சாங்னு கொட்டக்கூடாது. அப்படித்தானே? அபிநய்க்கு மட்டும் இல்லைங்க, சமூகத்துல பல பேருக்கு இவனுடைய உதவிகள் சென்று சேர்ந்திருக்கு. ஒரு இஸ்லாமிய பெண் அவங்களுடைய வறுமையில ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்த பொழுது அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை மதித்து அந்த பெண்ணுக்காக ஒரு உயர்ந்த தையல் இயந்திரத்தையும் கொடுத்து இதை வச்சு பொழைச்சுக்குங்க அப்படின்ட்டு போனான். இது 1-2 பேருக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேருக்கு மேல அவன் தையல் இயந்திரம் கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு செஞ்சானோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். யாருக்காக செய்யறான்? இதே அந்த பெண்ணினுடைய அண்ணன் தம்பிகள் செய்தார்களா? இல்ல பாலா செய்யறான் அப்படின்னா அவனுடைய மனசு அப்படி. அதையே இந்த உலகம் பார்க்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு,
அது இடிந்து விழக்கூடிய நிலையில இருந்தது. அதை சீரமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த மக்கள் எல்லோரும் பாலாவை தெய்வமாகவும் தன்னை பெற்ற தகப்பனாகவும் பார்க்கிறார்கள். பெரியவங்க எல்லாம் அவருடைய காலில் போய் விழ போறாங்க. பாலா வந்துட்டு வாங்க உட்காருங்க, என் காலில் வந்து உளுங்க அப்படின்னு இந்த அன்னபூர்ணி அம்மான்னு ஒன்று தெரியுதுல்ல, அந்த மாதிரி சொல்றாரா? அவர் செய்கின்ற உதவியில பாலாவை தன்னுடைய கடவுளாகவே நினைச்சு காலில் விழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்னு நான் கேட்கிறேன். அப்படி என்ன வைத்தறிச்சல் உங்களுக்கு? ஒருத்தர் நல்ல பேர் வாங்கி ஒருத்தர் மேல வரான், உனக்கு என்ன வைத்தறிச்சல்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண் தெரியாத, அதுதான் எனக்கு ரொம்ப மனசுலாம் அழுதுட்டேங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி வேற வழி இல்லாம தன்னுடைய சைல்டை வந்துட்டு வேலை செய்ய அனுப்புறாங்க. இதை நிறைய பேர் பாலா கிட்ட தெரிவித்த உடனே பாலா வந்து அவங்களுக்காக ஒரு சிறு தொழில் தான் அது, அதை கூட செய்யணும் செய்து வைக்கணும்னு யாருக்கும் தோணல. பட் பாலா அதற்காக ஒரு கம்பன் கூழ் மாதிரி ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சு கொடுத்து, இப்போ நீங்க குழந்தைங்களை அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டு அனுப்பி விடுற அந்த பொறுப்பான ஒரு குணம் யாருக்கு வரும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு இந்த ரசாயனத்தை தெளிக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே மிஷின். அதை வாங்கி கொடுத்து, அது ஆர்கானிக்னு நினைக்கிறேன், மேபி அது அதை வாங்கி கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்குல 2 பேருக்குல பல பேருக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்ல, இறங்கி நாத்து நட்டு காட்டினா பாருங்க, அவன் தாங்க உண்மையிலே கலைஞன், அவன் தாங்க உண்மையிலே நல்ல ஒரு தமிழன். அது மட்டும் இல்லாம பூச்சி மருந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க, நான் அடிக்கிறேங்கிறான். எவ்வளவு பெரிய கலைஞன்! அவன் போகாத நாடா, அவன் வாங்காத விருதா, அவன் நின்னு பேசாத மேடையா? அத்தனையும் கடந்த ஒரு மாபெரும் சகலகலா வல்லவன் இறங்கி போயிட்டு நாத்து நடுறாங்க, இறங்கி போயிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, மக்களோடு மக்களா வாழ்றாங்க. இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு அவன் பண்றதாக வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. பெரிய பெரிய மாபெரும் பணக்காரர்கள், மக்களினுடைய ரத்தத்தை வேர்வையாக சுரண்டி இழுத்த பல முதலாளிகள், அரசியல் வாரிசுகள் இந்த மண்ணுல எவனும் வந்துட்டு விவசாயிக்கு தோழனாக தோள் கொடுத்து நிக்கல. இதை தந்து அதை தந்து மக்களை காப்பாத்தல. ஒரு நல்ல சக கலைஞன் வந்து நிக்கிறான், செகண்ட் ஹேண்ட்ல எல்லாம் கொடுக்குறாரு. நீ தேர்ட் ஹேண்ட்லயாவது யாருக்காவது கொடுத்தியா? இதெல்லாம் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு கூட போகாது. நீ 1000 ரூபாய்க்கு யாருக்காவது உதவி செஞ்சியா? செய்யறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல செய்வன செய்வீர்களா? இதுதான் என் கேள்வி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பம், 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே வந்துட்டு அந்த கால்களை இழந்தவர்கள் தான். அவர்களுக்காக நல்ல குவாலிட்டி இல்லை, மேபி அதுதான் அதிநவீன கரும்பு மிஷின் நினைக்கிறேன், அந்த மிஷினை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துறாரு. அவர்களுக்கு பிறந்த குழந்தையை கொஞ்சிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படின்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா எனக்கு பாலா மீது இருக்கக்கூடிய அன்பு, மதிப்பு, மரியாதை நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரிக்குதுன்னு சொன்னா அது நிச்சயமா மிகையாகாது. இல்ல, இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். வியாசர்பாடி நினைக்கிறேன், சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய வியாசர்பாடி, அதுல ஒரு பகுதி வந்துட்டு தீக்கு இரையாயிருச்சு. அங்க பல பேருடைய புத்தக நோட்டெல்லாம் கருகி போச்சு. மேபி சர்டிபிகேட்ஸ் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே அவனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ள விடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கு மேட்ரு. அதுக்கப்புறம் இவங்க உள்ள போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு எல்லாத்தையும் போய் கண்கூட பார்த்துட்டு அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் தலா 5,000 ரூபாய் வச்சு கொடுத்துருக்கா. கொஞ்சம் மெட்டீரியல்ஸும் வாங்கி கொடுத்துருக்கா. ஒரு கிராசரியும் ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா. அங்கே ஒரு அண்ணன் சொல்றாரு, செட்டி கூட இல்லை தம்பி, நீ பண்ணது ஒரு மிகப்பெரிய உதவி. பாலா என்னங்க பண்ணிட்டு போறான்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4-5 ஸ்டேஜ் ஷோ, ஒரு 7-8 விருது, ஒரு 10-15 படம், இதெல்லாம் அவன் சாதிக்கணுங்கிறதுக்காக மக்கள் கிட்ட நல்ல பேரை எடுக்க அவன் இது போல நடிக்கிறான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நடிச்சுட்டு போட்டுமே, நடிச்சுட்டு போட்டுமே. பாலா ஒன்றும் கஞ்சாவை கொண்டு வந்து வாயில வச்சு குடி 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 அப்படின்னு சொல்லலையே. இல்லை சரக்கு எடுத்து கிளாஸ்ல ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை அடிச்சு பழகுன்னு சொல்லி கொடுக்கலையே. இன்னும் பல அசிங்கமான எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்யலையே. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு போதை, ஏழைகளுக்கு உதவிட்டு அந்த உதவியை மக்கள் இடத்துல ஷேர் பண்ணுறது. அவனை ஒரு இடத்துல பதிவு செய்கிறான், நான் ஒரு வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்துட்டு எனக்கு ஒரு உண்டியல் கொடுத்துச்சு, இந்த உண்டியில் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போய் நீங்கள் உதவி செய்கிற மாதிரியே இந்த உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு யாருக்காவது எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கொடுக்குதான். இதை விட எனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா, அவன் வீடியோவில் எனக்கு வக்கரம் தெரியல.
உங்கள் பார்வையில் தான் எனக்கு தெரியுது. மேபி உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லவங்களை எல்லாம் குறை சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடுங்கிறத கேட்டுக்கிறேன். முதல் அவன் வந்துட்டு ஹீரோவாகிறது யாருக்குமே பிடிக்கல. அதுதான் உண்மை. அவன் ஹீரோவா இருக்கிறானே அப்படிங்கிறது தான் பல பேருக்கு வேதனை. பட் அவன் தாங்க ஹீரோ. உண்மையிலேயே அவன் தான் ஹீரோ. நீங்கள் எல்லாருமே ஜீரோ எழுதி வச்சுக்கோங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் உலக அளவில் எத்தனை பேருங்க உதவி செஞ்சுட்டாங்க. இந்த சோனு சூட்டுன்னு ஒருத்தர் உண்டு. அருந்ததி படத்தில் கூட அவர் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? உண்மையிலே படத்தில் தாங்க அவர் வில்லன், நிஜத்தில் அவர் ஹீரோ. எத்தனை பேருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு? கொஞ்ச நெஞ்சம் இல்லை, நிறைய அள்ளி கொடுத்துருக்கா. கொடுத்து சிறந்த கரங்கள் இவர்களை எல்லாரையும் வந்துட்டு போலி, இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கேமு, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கு, அமெரிக்கா இவங்களை இயக்குது, இன்னும் பல நாடுகள் இயக்குது, இவங்க சர்வதேச கைக்கூலி புதக்கூலின்னு இவங்க. அதுதாங்க ரொம்ப வேதனையே. எனிவே மக்கள் அவனை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். என் மனசுக்குள்ளே இருந்த மிகப்பெரிய பாரம், பாலாவை இப்படி எல்லாரும் பேசுகிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களேன்னு, இப்போ படிப்படியாக மக்கள் அவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கமெண்ட் வந்துட்டு என்னை ரொம்ப நெகிழ வைத்தது. எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர்களில் பாலா மறுக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு ஒரு நபர் பதிவிட்டிருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது, நான் அப்படியே தொடச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா அப்படின்னு. இதை நான் சொல்லும்போது சில பேர் என் கமெண்ட்டில் வந்துட்டு இனி என்ன அவனுக்கு கைக்குலியா இன்னும் அசிங்கமாலாம் கேட்டாங்க. பட் இன்னைக்கு சமூகத்தில் அப்படி ஒரு, ஏன்னா மற்ற வார்த்தைகளை விட சூப்பர் பாலா, ஐ சப்போர்ட் யூ, இதெல்லாம் விட இந்த வாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல்லானது. உணர்ந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே இது போல பல உதவிகளை உங்களால் பல ஏழைகளுக்கு போகணுங்கிறது இறைவனினுடைய ஆணை. நீங்கள் நிச்சயமாக அதை செய்து தான் ஆக வேண்டும். இது என்னுடைய அன்பு கட்டளை. உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வேற இப்போ நாட்டில் தான் இருக்கேன். பட் உங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களினுடைய ஒவ்வொரு அணுவையும் நாங்கள் இன்டர்நெட் வாயிலாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பாலா. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சமூக பணியை செய்து கொண்டே போங்க. யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறார்களோ, வஞ்சிக்கப்படுகிறார்களோ, வறுமையினுடைய கோர தாண்டவத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேடி போய் உதவ வேண்டும். இது நான் கூறக்கூடிய என்னுடைய இன்னொரு அன்பு கட்டளை அப்படிங்கிறதையும் கூறி இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, நம்ம பாலாவை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே வரோம் இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தற்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.